ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதை போமா. நாம இன்னைக்கு த கன்ஃபெஷனோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ கடைசியா என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, உன்னோட அப்பா தானே அது அப்படிங்கிற மாதிரி அந்த சஸ்பெக்ட் வந்து கேட்பான். ஸோ நம்ம ஹீரோவும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்ப்பான் இல்லையா? சஸ்பெக்ட் என்ன கேட்பான் அப்படின்னா, உங்க அப்பா பத்தின விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, என்னோட கேஸ்ல நீ தான் எனக்காக வாதாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். நீ சொல்லவே தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்கிருந்து கிளம்புறப்ப, நான் தான் அப்போ டிரைவரா இருந்தேன். உங்க அப்பா ஒருத்தர சுட்டு கொன்னார் இல்லையா? அவரோட டிரைவரா நான் தான் அந்த டைம்ல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இத கேட்கிற ஹீரோவும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு சாதகமா வாதாடுறதுக்கு வந்து ஒத்துக்குவான். ஸோ, அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஃபோட்டோ இருக்கும் இல்லையா? அதையும் காட்டிட்டு, "இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுதா?" அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா, சஸ்பெக்ட் என்ன கேட்பான் அப்படின்னா, "இந்த பொண்ணு யாரு?" அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப, அந்த ட்ரையல் நடக்கிறப்ப, "நீ இருந்த அதே கோர்ட் ரூம்ல தான் இந்த பொண்ணும் இருந்தா. இந்த பொண்ணு உனக்கு யாருன்னு தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, "இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு சரியா ஞாபகம் வரலையே!" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எங்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த ஆஃபீஸ்ல வேலை பார்ப்பாங்களே ஒரு லேடி, அவங்களுமே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ, இப்ப இந்த 3 பேரும் எப்படி ரிலேட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாரி அவங்களோட ஓன் ஸ்டோரீஸ் வந்து சொல்றாங்க. என்னன்னா, ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் எப்படி மீட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் ப்ராப்ளத்தினால சர்ஜரிக்காக என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஹார்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு அட்மிட் ஆயிருப்பான். அதே மாதிரி ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்டோட அப்பாவும் அங்க அட்மிட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த பழக்கத்துல தான் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்கல்ல ஒரு லேடி, அவங்களுக்கும் ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து லாயரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிருவான். இங்க ஆஃபீசர் வந்து ஒரு விஷயத்த வந்து நோட் பண்றாரு. அடுத்தடுத்து ஒரு 3 கொலை நடந்திருக்கும். ஒண்ணு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்னொன்னு வந்து ஸ்டார்ட்டிங்ல பார்த்த ஒரு கொலை கேஸு. அதுக்கப்புறமா 2வதா ஒரு கொலை நடந்திருக்கும் இல்லையா? இந்த 3யும் பார்க்குறப்ப 2வது நடந்த கொலை மட்டும் யார் பண்ணியிருப்பா அப்படின்னா, நம்ம சஸ்பெக்ட் வந்து பண்ணியிருப்பான். ஏன் அப்படின்னா, அந்த நெயில்ஸு, லிப்ஸ் எல்லாம் பயங்கரமா டேமேஜ் பண்ணியிருப்பான் இல்லையா? அத மட்டும் நகர்த்திட்டு, அந்த ஃபர்ஸ்ட் நடந்த கேஸையும், 3 நடந்த கொலை கேஸையும் பார்த்தோம் அப்டின்னா, எக்ஸாக்ட்டா டிக்டோ மேட்ச் ஆகுற மாதிரி அந்த கொலை வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ, ஏன் வந்து ஃபர்ஸ்ட்டு கொலை பண்ண அதே கொலைகாரன் வந்து இந்த 3வது கொலையும் பண்ணியிருக்க கூடாது? அப்டிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து அவருக்கு வந்து வருது. இப்போ 3வது நடந்த கொலை கேஸுக்கு எந்த ஒரு சாட்சியுமே இருக்காது. இப்ப இத பண்ணது யாரு அப்படின்னு தெரியணும்னா, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கொலைய யார் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, கொலையாளிய கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆஃபீசர் என்ன பண்ணுவாருன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் இல்லையா அந்த கொலை கேஸு, அதோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேர் மேல சந்தேகம் இருந்திருக்கும் அந்த டைம்ல. சந்தேகப்பட்ட ஒருத்தன் வந்து அந்த டைம்ல மிலிட்டரியில பிரிசன்ல இருந்திருப்பான். அதனால டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொருத்தன் வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டு. ஸோ அவனையும் நல்லா விசாரிச்சிருப்பாங்க. அவனுக்கும் வந்து அலிபி இருக்கும். ஸோ அதனால அடுத்து யாரு அப்படிங்கிற மாதிரியே தெரியாம போயிருக்கும் அந்த கேஸு. அது வந்து ஒரு கோல்டு கேஸாவே இருக்கும். இங்க சஸ்பெக்ட் இருப்பான் இல்லையா? அவன் வந்து அந்த எப்படி கொன்ன? எங்க பாடிய மறைச்சு வச்ச? அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த இடத்துக்கு போய் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கூட்டு போறதுக்கு பயங்கரமா வந்து போலீஸ் வந்து அலைக்கழிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல தான் ஆஃபீஸருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஹீரோ வந்து மறுபடியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கேஸ் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது. அதனால ஆஃபீஸர் என்ன பண்ணுவாருன்னா, அவன நேராவே பார்த்து, "ஏன் இப்படி உனக்கு மரமண்ட எதுவும் கலந்துருச்சா? ஏதாவது உன்னைய மிரட்டுனான்னா சொல்லு" அப்படிங்கிற மாதிரி கேட்டு சண்டை போட்டு அங்கருந்து கிளம்புவாரு. ஹீரோக்கும் ஒரு கனவு வரும் இல்லையா? அந்த ஆக்சிடென்ட்ல சாகுற மாரி ஒரு கனவு. அது மறுபடியும் திரும்பி திரும்பி வர, இவனும் என்ன பண்ணுவான் அப்டின்னா, ஒரு செக்கப் எடுத்துரலாம் அப்டிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் போவான். அங்க யார பார்ப்பான் அப்டின்னா, ஒரு நர்ஸ பார்ப்பான். இவன் வந்து பார்த்தா அந்த நர்ஸ் வந்து வாயே வந்து அங்க தொறக்க மாட்டா. அதே நேரத்துல இங்க அந்த நர்ஸுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப நெருங்கிய உறவு, சின்ன வயசுலேருந்தே ஒண்ணா வளர்றோம். அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. என்னோட சிஸ்டர் மாதிரி அந்த பொண்ணும் நானும் வளர்ந்தோம். அந்த சிஸ்டருக்காக நீங்க வந்து வாதாடுறீங்களா? அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. ஹீரோவும் அந்த நர்ஸுக்காக வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவான். ஹீரோயினையும் ச்சீ ஹீரோவோட ஃப்ரெண்டும்
என்ன பண்ணுவா அப்டின்னா, கேஸ் குடுத்துருப்பாங்க இல்லையா? அவங்க ஃபேமிலிட்ட போய் கேஸ வந்து வித்ட்ரா பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்க்குறப்ப, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் ஏன் கேஸ வித்ட்ரா வாங்கணும்? என்னால முடியாது. செட்டில் பண்ணிக்கலாம். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலான்னும்" அந்த பொண்ணு வந்து வேண்டாங்குது. கண்டிப்பா வந்து அவ வேலைய ஒழுங்கா செய்யலனால தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லி அனுப்பிச்சுருவாங்க. ஹீரோவும் அந்த நர்ஸ போய் பார்ப்பான். ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்ப, இல்ல. நான் கரெக்ட்டா தான் பார்த்தேன். உங்களுக்கு வந்து மெடிசின் குடுத்துட்டு வெளிய போனேன். ஆனா, அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க செட்டில்மெண்ட் பேசலாமா அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஏன் அதுக்கும் வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல நான் என்னோட கில்ட்ட வந்து கடைசி வரை கொண்டு போணும்னு நான் விரும்பல. அதனால நான் தண்டனைய ஏத்துக்கிறேன் பரவால்ல. அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிரும். அடுத்து ஃப்ரெண்டும், ஹீரோவும் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. அங்க நர்ஸ் கிட்ட விசாரிக்கிறப்ப, அவங்க என்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த இறந்து போன பேஷண்ட் இருக்கார் இல்லையா, அவரு எப்போ வந்தாலுமே வந்து அந்த நர்ஸ தான் வந்து கூப்பிடுவாரு. ஆ நர்ஸுமே வந்து வாலண்டரியா போய் வந்து எல்லாமே அந்த ஆளுக்கு வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து எல்லார்கிட்டயுமே வந்து நல்லா கைண்டா நடந்துக்கக்கூடிய ஒரு நர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த டைம்ல தான் அந்த ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவா. ஸோ அந்த பேஷண்ட்டும் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நர்ஸ் படிச்ச அதே ஸ்கூல்ல தான் வந்து பிடி டீச்சரா இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் வந்து ஹீரோக்கு என்னது 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல இருந்திருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். அந்த டைம்ல ஆஃபீஸ் லேடி இருப்பாங்க இல்லையா? அவங்களும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த அ ரிப் ஆனா அத வந்து போலீஸ் கிட்ட எதுவும் ரிப்போர்ட் பண்ணல. ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இத கேட்கிற ஹீரோ அடுத்து அந்த ஸ்கூல வந்து போய் பார்க்க போவான். ஸோ ஹீரோவும் வந்து ஸ்கூலோட பிரின்சிபால்ட்ட வந்து கேட்டு பார்ப்பான். ஸோ ஆனா அவரு எதுவுமே வந்து தெளிவா சொல்ல மாட்டாரு. அந்த மாதிரி வெளிய வருவான். ஸோ அப்படி வரப்ப ஒரு டீச்சர வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, "நீங்க கேட்கறது எனக்கு தெரியும். நீங்க சொன்ன டைமிங்ல வந்து அந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்துச்சு. எங்க கூட படிச்ச பொண்ணு தான். அந்த பொண்ணுகிட்ட அதுக்கப்புறம் யாருமே ஒழுங்காவும் பேசல. அந்த டீச்சரும் வந்து பெரிய இடத்த சேர்ந்தவரு அப்படிங்கிறனால கம்ப்ளைண்ட் வந்து வெளிய போகாத மாரி பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து அந்த பொண்ணு மேல தான் ஃபால்ட் சொன்னாங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவும் கேட்பான் என்னன்னா, அந்த பொண்ணோட பேரு வந்து இதுதானா? அப்படிங்கிற மாதிரி நர்ஸோட பேர வந்து சொல்லி கேட்பான். ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லிரும் அப்படின்னா, இல்ல இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர வந்து சொல்லுவா. ஸோ அத கேட்டுட்டு ஹீரோ அங்கருந்து கிளம்பி வந்துருவான். அடுத்து ஹீரோ வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்களும் நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எதுக்காக பண்ணீங்க? ரிவெஞ்ச்‌காகவா? அதுவும் உங்க ஃப்ரெண்டுக்காகவா? அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப உன்கிட்ட அதுக்கான ஆதாரங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், இப்போ என்கிட்ட இன்னும் இல்ல. ஆனா வந்து ஆப்போசிட் பார்ட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இன்னும் லேட் ஆகாது. சீக்கிரமாவே கண்டுபிடிச்சுருவாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த நர்ஸும் அங்கருந்து கிளம்பிருவாங்க. அங்க முடிச்சுட்டு ஹீரோ மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வருவான். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வரப்ப, அந்த நர்ஸ் வந்து எல்லார்ட்டயுமே நல்லா பழகுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பையன்கிட்டயும் நல்லாவே அக்கறை காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பையன்ட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து பேச்சு குடுத்துட்டு இருப்பான். அப்பதான் என்ன தெரியும் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து ஒரு சிங்கிள் சைல்டு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஹீரோ என்ன கேட்பான்னா, "அப்போ உங்க அம்மாவோட பேர் என்ன?" அப்படின்னு கேட்கிறப்ப, அந்த டீச்சர் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸ்கூல்ல, அதே பேர தான் இவனும் சொல்லுவான். இவங்க தான் என்னன்னா, அந்த டீச்சரால வந்து செக்ஷுவலா அசால்ட் பண்ணப்பட்ட அந்த பொண்ணு. ஸோ, இப்போ "நீ எப்ப பிறந்த?" அப்படிங்கிற மாதிரி, "இந்த இயர்ல தான் பிறந்தியா?" அப்படிங்கிற மாதிரி அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா? அந்த இன்சிடென்ட் சொல்ல, "ஆமா, நானும் அதே வருஷத்துல தான் பிறந்தேன்." அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். அப்படி பார்த்தா, அந்த டீச்சர் தான் இந்த பையனோட அப்பா. இந்த மாதிரி எல்லா டாட்டையும் வந்து ஹீரோ கனெக்ட் பண்ண, இந்த எபிசோட் இந்த இடத்துல முடியுது. இவன் சக்சஸ்ஃபுல்லா அந்த நர்ஸ வந்து இந்த கேஸ்லருந்து காப்பாத்திட்டானா? இல்ல அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சாங்களா? அப்படிங்கிறத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் ஹேவ் a நைஸ் டே காய்ஸ்.